முன்னா 4 பாகம். கதை ஒலி. அடுத்த நாள் காலை. நறுந்துளி பனி படர்ந்த அந்த காலை நேரம். முன்னாவின் தாய், தந்தை இருவரும் முன்னாவை கைப்பிடித்து அழைத்துக்கொண்டு அந்த இங்கிலீர் பள்ளிக்குச் சென்றார்கள். பள்ளி வாசலில் வண்ணக் கொடிகள் ஆடிக்கொண்டிருந்தன. குழந்தைகளின் சிரிப்பு குரல்கள், இடையிடையே அடிக்கப்படும் பெல் சத்தம். அந்த இடம் முன்னாவுக்கு ஒரு புது உலகம் போல தெரிந்தது. முன்னா தாயின் கையை வலிக்கிறபடி பிடித்துக்கொண்டு, அம்மா, இதான் என்னடா இடம் என்று தன் திமிரான பார்வையால் சுற்றி பார்த்தான். பிரின்சிபாலின் அறை வாசலில் நின்றபோது தாயின் கைகளும் தந்தையின் இதயமும் சிறிது பதற்றத்துடன் இருந்தன. உள்ளே அழைத்த பிறகு தந்தை மெதுவாகவே கேட்டார், ஐயா, நம்ம பையன் முன்னாவுக்கு சேர்க்கை கிடைக்குமா? பிரின்சிபால் அப்படியே ஒரு நிமிடம் சிரித்தார். சேர்க்கை இருக்குது, ஆனா கட்டணம் கொஞ்சம் அதிகம். இப்போவே முன்பதிவு பண்ணணும் டூட். அந்த வார்த்தையை கேட்ட தாயின் முகத்தில் பயமே இல்லை. என்னவாயினாலும் நாங்கள் இங்கேயே சேர்க்க போறோம் ஐயா. நம்ம பையன் பாக்கி பசங்களுக்கு சமமா இருக்கணும் டூட். தந்தை மெதுவாக மூச்சு விட்டார். சரி, நான் ஏதாவது ஒரு வேலை கூடுதல் நேரம் சென்று பாரேன். அந்த ஒரு நிமிடம் முன்னா உள்ளுக்குள்ளே ஒரு நக்கல் புன்னகை பண்ணினான். அவன் புரியாமலே ஒரு புதிய பயணம் ஆரம்பிக்கப் போகிறான். தொடர்கிறது.